யாவருக்கும் சுபவாழ்வு உண்டாவதாக. சுவாமி பிரம்மரிஷி இந்திராட்சி பீடத்திலிருந்து இந்த பதிவில் குலதெய்வத்தை பற்றி சில விஷயங்களை சொல்லலான் இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த சமயத்தில் குலதெய்வத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்ன குலதெய்வம், அந்த கோயில் எங்கே இருக்குது, அவங்களுடைய பூஜை வழிமுறை என்ன, அவங்கள எப்படி வணங்குறாங்க, அவங்களுக்கான பிரத்யோக பூஜை முறைகள் என்ன, அந்த கோயிலுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஒரு சிலவங்களுக்கு நம்ம இந்த சமயத்தில் குலதெய்வத்தை அறியாதவங்க கூட இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமான தீர்வு என்னங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஒருத்தங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குங்கிற பட்சத்தில் சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமான நல்ல பலமுள்ள சந்ததிகள் கிடைக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை உருவாகுதுன்னா அது நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு பாக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு பிறக்கும். குலதெய்வத்தினுடைய அருளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுடைய அனுகிரகம் குறைவாக இருக்குன்னும் போது தான் ஒரு தப்பான நேரத்தில் அல்லது ஐஸ்வர்யங்கள் குறைஞ்ச ஒரு அமைப்பில் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி அந்த பிறந்த குழந்தைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக அறிவோட திறனோடு வளர்கிறதுல ஒரு தடை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழில் செட் ஆகிறதுல, அதுக்கப்புறம் ஒரு சம்பாத்தியம், ஒரு பேர் புகழ் அந்தஸ்து பெறதில் ஒரு சுணக்கம் இருக்கும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக வரன் அமைகிறதுல கூட ஒரு தொந்தரவு இருக்கும். அவங்களுடைய அந்த குடும்பம் அல்லது அவங்களுடைய அந்த சாதி அல்லது இனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒருமைப்பாடு இல்லாமல் அல்லது ஒரு உறவு இல்லாமல் ஒரு பிரிவினை ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கெட்டு போயிருந்ததுன்னா தான் ஜாதி மாற்றி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, இது மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது பெரும்பாலும் குலதெய்வத்தினுடைய சாபம் உருவாய்ப்படும். இந்த காரணங்கள்னால என்ன ஆகும்னா திரும்ப அடுத்த தலைமுறைகளும் பாதிப்புகளோடு உருவாகும். இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னம்னா, ஏற்கனவே குலதெய்வம் தெரிஞ்சவங்க, அதுக்கான வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சவங்க அதை தொடருங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அதை பண்ணாமல் இருக்கலாம், உங்களுடைய பங்காளிகளினுடைய குடும்பங்களில் அதை சிறப்பாக செய்து வந்துட்டுருப்பாங்க. அந்த வழிமுறையை தெரிஞ்சுட்டு அதை தொடருங்க. ஒருவேளை உங்களுக்கும் அந்த வழிமுறை தெரியலன்னா கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில். அதை போலவே குலதெய்வமே தனக்கு என்னது தான் அப்படின்னு தெரியலன்னாலையும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான குலதெய்வம் எதுங்கிறத ஏதாவது ஒரு ரூட்டில் நீங்கள் பிடிச்சிருவீங்க. உங்களுக்கு சேரும். அந்த தெய்வமே உங்களுக்கு அதுக்கான வழியை காட்டும். ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் குலதெய்வம் வாசம் பண்ணுறது அவங்களுடைய வாசப்படியில் தான், இந்த நிலவாசலில் தான். அங்கே இருக்கிறதா தான் ஐதீகம். அதனால தான் நிலவாசலை நம்ம தாண்டி வரும், அதை நம்ம மெரித்து வரமாட்டோம். அதே மாதிரி நிலவாசலினுடைய கதவில் சின்ன பிள்ளைங்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஏறி நின்று விளையாடுவாங்க. அதெல்லாம் கூட பெரியவங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்துவாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குலதெய்வத்தினுடைய ரகசியம்தான். இந்த குலதெய்வம் அந்த நிலவாசலில் இருக்கிறதுனால தான் நிலவாசலுக்கு பார்த்தோம்னா பொட்டு அலங்காரமெல்லாம் செய்வாங்க, அங்கே விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க.
ஸோ அப்போ அப்படிப்பட்ட நிலவாசலில் குலதெய்வம் வந்து யாருன்னு தெரியாதவங்களும் சரி, அல்லது குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு பூஜையை வந்து செய்யலாம். இந்த பூஜையை செய்யறதுக்கான காலம் வந்து பிரதி வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சூரியன் வந்து படுத்ததுக்கப்புறம், அதாவது பொழுது அமர்ந்ததுக்கப்புறமா இந்த பூஜை வந்து துவங்கணும். உங்களுடைய வீட்டினுடைய உள்புறத்தில், அதாவது தலைவாசலுக்கு அடுத்து, தலைவாசல் பக்கத்தில்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தலைவாசலில் அங்கே தெய்வம் அமர்ந்து உள்நோக்கி பார்த்தா அவங்களுக்கு எப்படி இலையை நீங்கள் போடுவீங்க, அந்த மாதிரி வந்து இலையை வந்து போடணும். அதாவது நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு வலப்புறம் பெருசாகவும், அதாவது அகலமாகவும், இடப்புறம் வந்து அந்த தலைவாழை இலையினுடைய நுனி இருக்கிற மாதிரி நமக்கு வச்சுப்போம். ஸோ நாமளே அந்த தலைவாசலில் அமர்ந்தோம்னா எப்படி வைப்போம், அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல இலையை வந்து போடுங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சு வந்து அந்த சுவாமியை அழைச்சி கும்பிடலாம். அப்படி தெரியலன்னா எங்களுடைய குலதெய்வம் எங்களுக்கு என்னென்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய குலதெய்வம் எங்கள் வீட்டில் வந்து இருந்து அமர்ந்து எங்களுக்கு வழிகாட்டணும், யாருங்கிறத வந்து எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு இந்த பூஜையை துவங்கலாம். ஒரு தலைவாழை இலையை வச்சுருங்க. வாசப்படிக்கும் தலைவாழை இலைக்கும் நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சுருங்க. அந்த குத்து விளக்கில் முத்துக்கொட்டை எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து தான் பயன்படுத்தணும். வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. விளக்கெண்ணெய், முத்துக்கொட்டெண்ணெய் இல்லைன்னா கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணெயை வந்து ஊற்றி குறைஞ்சது 2 திரிக்கு மேலே வந்து போடுங்க. அது 2 திரி அல்லது 2 திரிக்கு மேலே வந்து போடுங்க. போட்டு அந்த தீபத்தை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுங்க. ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு செட்டு வெத்தலை பாக்கு வைங்க. அதில் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை அதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவாழை இலையில் ஒரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விபூதி, அதுக்கப்புறம் குங்குமம், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர், இதெல்லாம் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த வாழை இலையில் கொஞ்சம் அவல், பொரி, கடலை, அதுக்கப்புறம் வெல்லம், அதாவது நாட்டு சக்கரை, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்க. இப்போ பொரி வந்து ஒரு 2 கைப்பிடி வைக்கலாம். அவல் வந்து 1 ஸ்பூன் வைங்க. அதேமாரி கடலை வந்து ஒரு 1/2 கைப்பிடி வைங்க. வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வைங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களாக உங்கள் கையால் செய்த ஒரு நைவேத்தியம், சக்கரை பொங்கலோ, துள்ளு மாவோ, பாயசமோ, ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்களாக உங்கள் கையால் செய்த ஒரு நைவேத்தியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான கனிகளை வைங்க. அதுக்கப்புறம் அந்த தாம்பூலம் தட்சணை வச்சுருக்கிறதுனால 2 வாழைப்பழத்தையும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறைய மல்லிப்பூ, பிச்சிப்பூ அல்லது வந்து ஊசி மல்லி, இப்படிப்பட்ட அந்த வெண்ணிற மலர்கள், நல்ல மனம் வரக்கூடிய மலர்களை ஒரு கப்பு வச்சு அந்த கப்பில் நிறச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரோ பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வஸ்திரம் வைக்கணும். அது ஒரு கர்ச்சிஃபாவது வைக்கணும். ஒரு கர்ச்சிஃபோ, துண்டோ, ஒரு சர்ட்டு பிட்டோ, இல்லைனா ஒரு ஜாக்கெட் பிட்டோ, ஒரு புடவையோ, எதுனாலும் வைக்கலாம். ஒரு வஸ்திரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் சாம்பிராணி போட்டுக்குங்க, புகை போட்டுக்குங்க. போட்டுட்டு முதல்ல வந்து 2 ஊதுபத்தி வந்து கொளுத்தி இந்த படையலுக்கு அதை வந்து காட்டுங்க. அதே மாதிரி ஒரு சொம்பில் தண்ணியும் கூட வச்சுருங்க. அதில் வந்து மலர்கள் 2 மலர்களை அந்த தண்ணியில் வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஊதுபத்தி எடுத்துக்கிட்டு மீண்டும் உங்களுடைய சங்கல்பத்தை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிறீங்க. குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து அழைக்கணும். இந்த மாதிரி சுவாமி, நான் வந்து இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கேன், இது என்னுடைய சொந்த வீடு, இந்த வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக என் கூட இருந்து எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குலதர்மத்தையும் என்னுடைய வீட்டினுடைய இந்த குடிப்பெருமையும் அவங்க வந்து காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் வச்சுக்கோங்க. குலதெய்வம் தெரியாதவங்க, எனக்கு குலதெய்வம் தெரியணும், எனக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும், எங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கணும், நீங்கள் யாருங்கிறத எனக்கு காட்டணும்னு வேண்டிக்குங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களும் கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் உங்கள் குலதெய்வம் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து வேறு வீடு போகும்பொழுது உங்களோட வந்து பயணித்து வந்துடும். இதுதான் ஐதீகம். இது வந்து நான் சும்மா ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வழி வழியாக தொன்று தொட்டு பரம்பரையாக மன்னர்கள் காலத்திலிருந்தே, ஆதியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஆச்சாரியர் அப்படின்னு இருந்தாங்க, அதாவது குருமார்கள், குலகுருன்ட்டு இருந்தாங்க. அவங்களத்தான் நம்ம கோத்திரம்னு கூட சொல்கிறோம். கோத்திரத்தில் ஒரு ரிஷி தான் வருவார். அந்த ரிஷியும் அந்த ரிஷியினுடைய மரபு, அவங்களுடைய ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்க தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க.
இந்த வெள்ளைக்காரன் காலத்தில், அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிய படையெடுப்புகளினுடைய காலகட்டங்களில் நிறைய நம்மளுடைய பாரம்பரிய மரபு சம்மந்தமான விஷயங்கள்லாம் செதஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இன்னும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ நம்ம வந்து இதை சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து உண்டாகும். ஸோ இப்போ இந்த படையலுக்கு மீண்டும் வந்துடுவோம். இந்த படையலில் வந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் குடும்பத்தில், மெயினாக குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவி இருக்கணும், முடிஞ்சால் பிள்ளைங்களும் சேர்ந்துக்கணும். சேர்ந்து இந்த பிரார்த்தனையை வந்து செய்யணும். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்டு பழகுங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி எதிர்கால வாழ்க்கை அமையணும், உங்களுக்கு வேறு என்ன தேவைகள் இருக்குது, வீடு வாங்கணுமா, இல்லை இடம் வாங்கணுமா, தொழில் அமையணுமா, இல்லை குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒரு வரன் அமையணுமா பிள்ளைங்களுக்கு, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே இப்படி பூஜை பண்ணி உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் கும்பிட உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிறைஞ்சிரும். உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு யாராலையும் எந்த கெடுதலும் பண்ண முடியாது. நவக்கிரக கோளாறுகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி கந்திருஷ்டிகள் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. யாருனாச்சும் உங்களுக்கு கந்திருஷ்டி வச்சாங்கன்னா அது வந்து பவர் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வயிற்றெரிச்சல், பொறாமை, அதுக்கப்புறம் இந்த பில்லி சூன்யம், ஏவல், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களை அண்டாது. இந்த பேய் பிசாசுகள் மாதிரியான பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு வராது. இதை நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்க்கலாம். இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை. இன்றைக்கி குருமார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது அரிதாயிட்டதுனால, சரி இது எல்லாருக்கிட்டையும் இது இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே, அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்களுடைய கௌரவத்தோடு அவங்க வந்து வாழணும், பேரோடையும் புகழோடையும் கீர்த்தியோடையும் வாழணும், எல்லா சமுதாயமும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அக்கறையில் இந்த ஒரு ரகசியமான விஷயத்தை நான் எல்லாருக்காகவும் இந்த பதிவின் வாயிலாக வெளிப்படுத்துகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். யாவரும் சுபவாழ்வு பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடையும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடையும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். யாவருக்கும் சுபவாழ்வு உண்டாவதாக.